Yes, நான் ஒன்னு ஷேர் பண்ணனும்னு சொல்லிட்டு போன வீடியோல சொல்லிருப்பேன். என்ன அப்படினா ஒரு நியூ இயர் வரைக்கும் அதாவது இன்னும் ஒரு மாசம் இருக்கு இல்ல நியூ இயருக்கு அதுக்குள்ள வந்து ஒரு 5 ல இருந்து 6 கிலோ கம்மி பண்ணனும் அப்படின ஒரு டார்கெட் நினைச்சிட்டு இருக்கேன் கம்மி பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு அதுக்குண்டானதா இன்டர்மிட் ஃபாஸ்டிங் தான் எடுக்கலாம்னு இருக்கேன். அது வந்து எனக்கு தகுந்த மாதிரி அதாவது அந்த ஃபுட் இந்த ஃபுட் ஒரு சிலரால பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் ரிச்சான ஃபுட் எல்லாம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம வீட்ல இருக்கிற ஃபுட் நம்ம வீட்ல நார்மலா என்ன செய்யறோமோ அதுல எது சாப்பிடணும் எது சாப்பிட கூடாது அப்படிங்கறத வந்து ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஈஸியா வந்து weight loss பண்ணாத நான் கண்டிப்பா ட்ரை பண்ண போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்றீங்க அப்படினா நான் என்ன அதாவது ரெகுலரா வந்து நார்மல் வீடியோ தவிர மத்தபடி ரெகுலரா நான் என்ன சாப்பிடுறேன் அப்படிங்கறத சும்மா எடிட் பண்ணாம அப்படியே ஒரு வீடியோவா போட போறேன். நான் என்ன சாப்பிறேனோ அதை மட்டும் அப்படியே எடுத்து நான் ரெகுலரா வந்து அதாவது தண்ணி தவிர நான் தண்ணியை குடிப்பேன் இல்ல தண்ணி எல்லாம் பாத்தீங்க அப்படினா ஒரு 1 hours அந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டு நான் என்ன ஒரு சாப்பிட்ட ஒரு சின்ன காஃபியே குடிச்சாலும் அது ஒரு சின்ன வீடியோவா மேக் பண்ணி உங்களுக்கு ரெகுலரா நான் போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது ஒரு 30 days சேலஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஸ்டார்ட் பண்றது நான் ஆயிப்போச்சு. அது இதுக்கு டிசம்பர் 1 இப்ப இருந்தே போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வரேன். இது வந்து டே 1 என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கறது இந்த வீடியோல போய் பாருங்க. அடுத்த நாள் இப்போ இன்னைக்கு வந்து வெயிட் பாத்தீங்க அப்படின்னா நான் 76,900 இருக்கேன். 77 கிலோ இருக்கேன். இந்த 77ல கடைசிக்கு ஒரு 72 கொண்டு வந்துட்டேன் அப்படினாலே ஒரு பெரிய விஷயம். அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஒரு என்னோட கிலோ ஒரு 6 கிலோ அந்த மாதிரி கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா நம்மளால முடியாது எதுவும் இல்ல. கண்டிப்பா எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு வந்து கொஞ்சம் நான் வெளியே போறேன் இல்ல வெளியே ஒரு ஊருக்கெல்லாம் போறேன் அப்படின்னா அங்க போய் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். இன்னொரு பக்கம் போயிட்டு நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. ஆனா இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா 30 days கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம். அதான் இன்னைக்கு வந்து நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கறதையும் நான் உங்களோட ஷேர் பண்றேன். தேங்க்யூ பாபா. இது வந்து ரெகுலர் வீடியோ வரும். பெருசா எடிட்டிங் எல்லாம் ஒன்றும் இருக்காது. சும்மா என்ன அப்படிங்கிறது மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்னிங் 6:30 அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து நான் வந்து என்ன குடிக்கிறேன் அப்படின்னா வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் குடிக்கிறேன். நீங்கள் எந்த ட்ரிங்க் வேணால் குடிக்கலாம். நான் குடிக்கிறது வந்து ஓம வாட்டர் தான் குடிக்கிறேன். அது போல் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 minutes பக்கம் ஒர்க் அவுட் பண்ணேன். ரொம்ப நேரம் பண்ணல. கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தண்ணி குடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சதையுமே பார்த்திங்கன்னா நிறைய தண்ணியெல்லாம் குடிச்சிட வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சும்மா ஒரே ஒரு வா மட்டும் குடிச்சிக்கலாம். நைட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணியெல்லாம் குடிக்காமல் தொண்டை வறண்ட மாதிரி இருக்கும். நான் தண்ணி குடித்த கிளிப் இப்போ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 hour ஒன்ஸ் உங்களால் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு குடிச்சிக்கலாம். லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோஸ் பொரியலும் கொஞ்சமாக தக்காளி ரைஸும் எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நம்ம வந்து பொரியல் நிறைய வச்சுக்கலாம். காய்க்கு நிறைய சேர்த்தனால ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபுல்லுமே வேணும்னாலும் நீங்கள் கோஸ் பொரியல் வச்சுக்கலாம். ரைஸை இது பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் ரைஸ் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா கோஸ் பொரியல் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெறுமனா கூட சாப்பிட்லாம் சாதம் இல்லாமல். இது வந்து நான் 12 மணிக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு ஒரு பிளாக் டீ பசியானா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 6 மணிக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் ஆக்சுவலாக சப்பாத்தி தான் சாப்பிட்லான்னு நினைட்டேன். சரி இட்லி தானே அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி விட்டுட்டு இட்லியும் கொஞ்சமாக சிக்கன் கிரேவியும் 2 பீஸ் சிக்கனும் வச்சுருக்கேன். இதுவே பார்த்திங்கன்னா வயிறு செம்ம ஃபில் ஆகிடும். பசி நல்லா தாங்கும். மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா நான் மறுநாள் 12 மணிக்கு தான் சாப்பிட்றேன். இப்போ வந்து 6:30 ஆகுது டைமு. இந்த டைமுக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் பாருங்கள். உங்களால் 12 o'clock வரைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் 10 o'clock கூட வச்சுக்கலாம். ஆனால் 2 நேரம் தான் சாப்பிட்றீங்க. ரொம்ப சாப்பிடாதீங்க. அதுக்குன்னு சொல்லி இந்த டயட்டு இது மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. கம்மியாக சாப்பிடுங்க. இப்போ இது வந்து ஸ்லோவாக மென்று சாப்பிட்ணும். ரொம்ப ஸ்பீடாக சாப்பிடாமல் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்லோவாக மென்று சாப்பிட்டா வயிறு நல்லா ஃபில் ஆகிடும். உங்களுக்கு வந்து இந்த டைமிங் ஒத்து வருதான்னு பாருங்கள். ஈவினிங் 6 மணி டு மறுபடியும் மறுநாள் 12 மணி. இல்லை அப்படின்னா நீங்கள் 10 மணிக்கு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அவங்க இதை பொறுத்து இன்றைக்கிட்டே எனக்கு இப்படி தான் போச்சு.